1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இந்த கஞ்சி வைக்கிறதுக்கு புழுங்கல் அரிசியில் வச்சா தான் ஹெல்த்தி. ஸோ அதனால் அதை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் சாதா அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புழுங்கல் அரிசி நல்லா அலசியாச்சு. அலசினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்துட்டு 1-2மா பிடிச்சிக்கேன். அதாவது நொய் மாதிரி ஆக்கிக்கலாம். இதை ரொம்ப அரைச்சிடக்கூடாது. ஜஸ்ட் 1-2மா பிடிச்சிக்கலாம். அதுக்கு பல்ஸ் மோடில் போடணும். இப்போ வந்துட்டு பொடிச்ச அரிசியை வந்து நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். அரிசி வந்துட்டு பாருங்கள் நான் எப்படி இருக்குன்னு. நான் வந்துட்டு பவுடர் ஆக்கல, ஜஸ்ட் பொடிச்சு தான் வச்சுருக்கேன் நொய் மாதிரி. இந்த மாதிரி அரிசியை பொடிச்சதுக்கப்புறமா இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 15 பூண்டு கிட்ட சேர்த்துக்கிறேன். இது கூடவே 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசிக்கு நான் 5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கஞ்சி பதம் கரெக்டாக இருக்கும். 6 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நீங்கள் கஞ்சி பதத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான அரிசி கஞ்சி ரெடி. இது வந்துட்டு நீங்கள் நார்மல் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நைட் டைமில் வந்துட்டு டின்னருக்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தி இது. ஃபீவர் டைமில் இதை எடுத்துக்கிட்டால் இது இன்னும் கூட ஹெல்த்தி. உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக செரிமானம் ஆகிடும். இதுக்கு பேரே வந்துட்டு காய்ச்சல் கஞ்சின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபீவர் டைமில் இதை நிறைய எடுத்துக்குவாங்க. ஃபீவரோ சளியோ இல்லை உங்களுக்கு தொண்டை பிரச்சனை எது இருந்தாலும் நான் அந்த டைமில் நீங்கள் இந்த அரிசி ட்ரை பண்ணலாம், இந்த கஞ்சி ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.